விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் தற்போது எந்த நிலையில் உள்ளது? ஷூட்டிங் பணிகள் முடிந்ததா இல்லையா என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சினிமாவில் கொடிக்கட்டி பார்க்கும் விஜய் தனது இறுதி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அரசியலில் தீவிரம் காட்டி வரும் விஜய் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் முயற்சியில் இறங்கியுள்ளார். அரசியலில் முழு கவனம் செலுத்தவுள்ள நிலையில் கடைசியாக ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்து தனது சினிமா பயணத்தை முடித்துக் கொள்கிறேன் என கூறியிருந்தார். அதன்படி ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். கேபியின் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, பிரியாமணி, கெளதம் பேனன் உள்ளிட்ட திரைப்பட்டாளங்கள் பலர் நடித்து வருகின்றனர். இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். வெவ்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இப்படத்தின் ஷூட்டிங் நடைபெற்றது. சமீபத்தில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா தலத்தில் ஷூட்டிங் நடைபெற்றது. இப்படி படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் மற்றொரு பக்கம் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். இப்படம் வரும் 2026 பொங்கல் நாளில் கோலாகலமாக ரிலீஸ் ஆகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. விஜய் படம் என்றாலே வசூலில் மாஸ் காட்டும். அதிலும் இப்படம் விஜயின் கடைசி படம் என்பதால் ரசிகர்களும் மக்களும் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். படத்தின் வசூல் 500 கோடியை கடந்து வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் இப்படம் அரசியல் கதைக்களத்தில் அடுக்கப்படுவதால் அனைவரிடமும் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் படத்தின் ஷூட்டிங் இன்னும் முடிவடையாத நிலையில் இப்படத்தின் லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது இதுவரை எடுக்கப்பட்ட காட்சிகளை ஒன்றிணைந்து அதற்கு பின்னணி இசை சேர்க்கப்பட்டு ஒரு முழுமையான படத்தைப் போல் ரெடி செய்து இயக்குனர் பார்த்துள்ளாராம். படம் நன்றாக வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 2026 பொங்கல் நாளுக்கு விஜய் ரசிகர்கள் வெறித்தனமாக காத்துள்ளனர்.